السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خاتم النبيين وأشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من نسي وهو صائم فأكل فشرب فليتم صومه فإنما أطعمه الله وسقاه، أو قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், குடும்பத்தினர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளிலே வர இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நிறைவான அன்பும் அருளும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித படைப்பை பலவீனமான படைப்பாக படைத்திருக்கிறோம் என்று திருக்குர்ஆனிலே சொல்கிறார். வஹுலிகல் இன்சான ضعீஃபா, மனிதனை பலவீனமாக படைத்திருக்கிறோம் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. மனிதனுக்கு பல்வேறு பலங்கள் இருக்கிறது, அதே நேரத்திலே பலவீனங்களும் இருக்கிறது, பலமான குணங்களும் இருக்கிறது. சில குணங்கள் பலவீனமான குணங்கள். ஆனால் எல்லா விஷயத்திலும் ரப்புல் ஆலமீன் சில நன்மைகளை வைத்திருப்பான் என்பதை மறுக்க முடியாது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணத்திலே மறதி என்கிற ஒரு குணம், மனிதனுடன் பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு குணமாக ஆதம் முதல் கடைசி நபர் வரை எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குணமாக மறதி இருக்கிறது. சொல்ல போனால் மனிதனுக்கு மனிதன் என்று பெயர் வைத்தது மறதி என்ற வார்த்தையில்தான். அரபியிலே மனிதனுக்கு இன்சான் என்று சொல்வார்கள், மறதிக்கு நிசியான் என்று சொல்வார்கள். இந்த இன்சான் என்ற வார்த்தையும் சரி, நிசியான் என்ற வார்த்தையும் சரி, இதனுடைய மூல சொற்கள் ஒன்று. எனவே எப்படி மனிதனை மறதியை விட்டு பிரிக்க முடியாது என்பதை இதன் மூலமாக நமக்கு அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள். இன்னமா சும்மியல் இன்சானு இன்சானன், நிச்சயமாக மனிதனுக்கு மனிதன் என்று இன்சான் என்று பெயர் வைக்கப்பட்டது காரணம் லி கஸ்ரத்தி நிசியானிஹி, அவனிடத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய மறதியின் காரணத்தினால்தான் என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். திருக்குர்ஆன் பல்வேறு மறதிகளை சொல்கிறது. ஹதீஸிலே பார்க்கும் பொழுது பல்வேறு நிகழ்ச்சிகள் நமக்கு மறதியை குறித்து மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதிலே பிரபல்யமாக இருக்கக்கூடிய வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையிலே ஓத வேண்டிய ஒரு சூறாவான இருக்கக்கூடிய சூரத்துல் கஹஃப். அந்த சூரத்துல் கஹஃபிலே அல்லாஹு தஆலா மறதியை குறித்து பல்வேறு செய்திகளை கூறுகிறான். தொடர்ந்து மறதிகளை பற்றி வரும். ஒருமுறை பனி இஸ்ரவேலர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். ஒரு பயான்.
அந்த பயான், அந்த நிகழ்ச்சி, அந்த உரை ரொம்ப அற்புதமா இருக்குது. மக்கள் எல்லாம் வியந்து போறாங்க. வியந்து போனதற்கு அப்புறம் கடைசியா அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்கிறார்கள், உங்களை மாதிரி அறிவு, உங்களை மாதிரி பேச்சு திறமை, உங்களை மாதிரி ஒரு நுட்பம் உலகத்துல வேற யாருக்குமே இருக்காது, சான்ஸே இல்லை. ரொம்ப புகழ்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு உரை. அந்த நேரத்தில் நபியாக இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரியாம என்ன சொல்லிட்டாங்க? ஆமான்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் என்ன சொல்லி இருக்கணும்? அல்லாஹ் கொடுத்த நிஅமத். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது அல்லாஹ்வுடைய நிஅமத்தாக இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்துல மறந்துட்டாங்க அல்லாஹ்வை நினைவு கூறுவது. உடனே அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா விரும்பவில்லை. ஒரு நபியாக இருக்கக்கூடியவர் அல்லாஹ்வை மறந்த காரணத்தினால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாடத்தை கற்றுத் தருகிறார். என்ன சொல்கிறார் என்றால், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே நபி அல்ல, அவரிடம் சென்று நீங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். இப்போ அவரை போய் எங்க கண்டுபிடிக்கிறது? மஜ்மஅல் பஹ்ரைன், இரண்டு கடல்கள் சந்திக்கும் இடத்திலே ஒருவர் இருப்பார், அவரிடத்திலே சென்று கல்வியை கற்றுக்கொள் என்று அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவு தருகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நபரை தேடுவதற்காக பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது கூட ஒரு அசிஸ்டன்ட் பணியாளராக யூஷு பின் நூன் என்று ஒருவரை வைத்துக் கொள்கிறார். பின்னாட்களிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இவர் நபியாக வருவார். இப்போ நபி இல்லை, அசிஸ்டண்டா போறாரு. இப்போ அந்த அசிஸ்டன்ட் கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க. முதல்ல அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, நான் எப்படி அவரை கண்டுபிடிக்கிறது, எந்த இடத்துல போய் நான் அவரை தேடுறதுன்ற போது அல்லாஹ் தஆலாவே சொல்லிட்டான், ஒரு மீன், அந்த மீன் துள்ளி எந்த இடத்துல குதிக்குதோ, கடலில் குதிக்கிறதோ, அந்த இடத்துல அந்த ஞானியான ஹித்ர் இருப்பார், அவரிடத்துல சென்று கற்றுக்கொள். மீனுன்னா உயிரோட உள்ள மீன் இல்லை, செத்த மீன் தான். அதை பையில போட்டு தான் கொண்டு போறாங்க. ஆனா அந்த செத்த மீன் எப்போ கடலில் துள்ளி குதிக்கிறதோ, அது எப்படி குதிக்கணும்? அல்லாஹ்வுடைய நாட்டு. எந்த இடத்துல துள்ளி குதிக்கிறதோ அந்த இடத்தில் தான் தேடி செல்கிற ஹித்ர் இருக்கிறார், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். அவரிடத்திலே தான் நாம் சந்திக்க வேண்டும், அவரிடத்திலே தான் நாம் கல்வியை தேட வேண்டும் சொல்லி அல்லாஹ் கொடுத்த உத்தரவை, அல்லாஹ் சொன்ன விஷயத்தை பணியாளரான யூஷு இடத்திலே சொல்லிவிட்டார்கள். சொல்லிட்டு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களைப்பு வந்துருச்சு. முன்னாடியே சொல்லிட்டாங்க, இதெல்லாம் எந்த இடத்துல குதிக்குதோ அந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டாக சொல்லுன்னு சொல்லிட்டு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் தூங்குறாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகிறது என்றால், மீன் சொன்ன மாதிரி கரெக்டாக கடலில் குதிச்சிடுச்சு. இதை பார்த்துக்கிட்டே இருந்தவர், சரி எந்திரிச்சதுக்கு அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் மறந்துட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு முன்னாடி பயணத்தில் அப்படியே போயிட்டு இருந்த மாதிரி எந்திரிச்ச உடனே சரி கிளம்பலாவா அப்படின்ன உடனே அவரும் போறாரு. சரி கொஞ்ச நேரத்தில் ஞாபகம் வந்திருக்கலாம், வரல. அந்த பயணம் ஒரு இரவு ஒரு பகலை தாண்டுகிறது, இன்னும் வரை நினைவுக்கு வரவில்லை. கடைசியாக களைப்பாயி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆதீனா கதா அனா லகத் லகீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா. பயணத்தில் ரொம்ப களைச்சி போயிட்டோம், பையில் இருக்க உணவு எடு, கொஞ்சம் ஏதாச்சும் சாப்பிடலாம், பையில் இருக்க உணவு எடுன்றார். அப்போ பையை திறக்கும் பொழுது தான் மீனை காணுன்றது அவருக்கு தெரியுது. இன்னி நஸீதுல் ஹூத், நான் மறந்துட்டேன், மீனை மறந்துட்டேன், அந்த மீன் துள்ளி குதிச்சதை நான் பார்த்தா நான் மறந்துட்டேன். வமா அன்சானிஹு இல்ல ஷைத்தான் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றாரு, நான் மறக்கல, நான் மறந்துட்டேன், ஆனால் சைத்தான் என்ன மறக்கடி வச்சுட்டான். பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மீது சுமத்த மாட்டோம். நம்ம எங்கேயாச்சும் போய் முட்டிக்கிட்டு செவுத்துல முட்டிக்கிட்டோம் அப்படின்னுவோம், முள்ளு குத்திடுச்சுன்னுவோம். அந்த மாதிரி ஷைத்தான் என்னை மறக்கடிக்க வைத்து விட்டான் அப்படின்னு சொல்றாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் அந்த பயணத்தை எப்படி ஒரு இரவு ஒரு பகல் வரை அவர்கள் சென்றிருந்தார்களோ, மீண்டும் ஒரு இரவு ஒரு பகல், ஃபர்தத்தா அலா ஆசாரிஹிமா கஸஸா, இதெல்லாம் சூரத்துல் கஹ்ஃப்ல லைனா வருது. மீண்டும் செல்கிறார்கள். மீண்டும் செல்வி அவர்களை சந்திக்கிறார்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, நான் உங்ககிட்ட கல்வி கற்றுக்க வந்திருக்கிறேன்,
அப்படின்னு சொல்லி நபியா இருக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய இறைநேசராக இருக்கக்கூடிய ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய் சொல்றாங்க. அப்போ ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய கல்வி ஹிக்மத், நுட்பம், ஞானம், விலாயத்துடைய கல்வி, உங்களுடைய கல்வி நுபுவத், அல்லாஹ்விடத்தில் வந்த நுபுவத்துடைய கல்வி, எந்த உங்களுக்கு செட் ஆகாது, உங்களது எனக்கு செட் ஆகாது, அதனால நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்ல, அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சது அல்லாஹ் தான். உங்களிடத்திலே கல்வியை கற்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டது அல்லாஹ் தான். எனவே நான் உங்களிடத்திலே கல்வியை கற்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில நிபந்தனை இடுகிறார்கள். சரி, இப்போ நீ என் கூட இருக்கிறன்னா ஒரு நிபந்தனை, நான் என்ன பண்ணாலும் என்ன கேள்வி கேட்கக்கூடாது. நான் என்ன பண்ணாலும் நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். ஆனால் என்ன, ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்கன்னு ஒரு வார்த்தை கேள்வி கேட்கக்கூடாது. இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா என் கூட இருக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டிப்பாக நான் கேள்வி கேட்க மாட்டேன், உங்கள் கூட நான் இருக்கிறேன், நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஓகே. அப்போது அப்பயே ஒரு வார்த்தையை கேட்டாங்க ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். என்ன விஷயம்னே தெரியாமல், நான் என்ன பண்ண போகிறேனே தெரியாமல் எப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறீங்க? கைஃப தஸ்பிரு அலா மா லம் துஹித் பிஹி குப்ரா, என்ன செய்தி என்றே தெரியாமல் நீங்கள் எப்படி பொறுமை காப்பீர்கள் என்று ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, சஹதியூனி இன்ஷா அல்லாஹு சாபிரா, நீங்கள் என்னை பொறுமையாளராக பார்ப்பீர்கள், நான் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு அந்த பயணம் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நடந்த வரலாறு சுருக்கமாக சொல்லுகிறேன், நம் எல்லோருக்கும் தெரிந்தது தான். ஒரு கப்பலிலே செல்வார்கள். கப்பலிலே செல்லும் பொழுது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் ஓட்ட போட்டுருவாங்க. கப்பலில் ஓட்ட போட்டால் என்ன ஆகும்? படகுல தண்ணி உள்ளே வரும். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொதித்து விட்டார்கள். கொதித்து விட்டு, நீங்கள் என்ன எங்களை மூழ்கடிக்க பார்க்குறீங்களா, இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோவக்காரர், அதிகமாக கோபம் உடையவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். உடனே கோவப்பட்டு அப்படி கேட்ட உடனே இப்போ ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அலம் அக்குல் இன்னக்கலன் தஸ்தத்திய மழிய சபரா, நான் தான் முன்னாடியே சொன்னல, உங்களால் பொறுமை காக்க முடியாதுன்னு சொன்னல, அப்போ ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னு உடனே சொன்ன உடனே காலலா துவாஹிதுனி பிமா நசீத்து, நான் மறந்ததுக்கு என்னை தண்டிச்சிடாதீங்க. என்ன சொல்கிறாரு? நான் மறந்துட்டேன், நான் மறந்ததுக்கு என்னை தண்டனை கொடுத்து விடாதீர்கள், என்னை பிடித்து விடாதீர்கள் என்று கூறுகிறார். மறந்துட்டாங்க. அப்போ மீண்டும் பயணம் துவங்குகிறது. ரெண்டாவது வாட்டி என்ன ஆகுது? பயணத்திலே சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஒருவரை பிடித்து ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்து விடுவார். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில், அல்லாஹ்வுடைய இல்மில் அந்த நபர் பெரியவனாகி பெற்றோரை நோகினை செய்வார் என்றெல்லாம் இருக்கிறது. அதனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு, அந்த நபருடைய கழுத்தை பிடிச்சி இப்படி திருகி தலையை துண்டிச்சு கொலை செய்துடுவார். உடனே மீண்டும் அவர் காலா கதல்த நஃப்ஸன் ஜக்கியத்தன் பிகைரி நஃப்ஸ், இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிட்டீங்களே, ஒருத்தரை போட்டு கொலை செஞ்சிட்டீங்களேன்னு மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே மறுபடியும் அதே தான் சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல, உங்களால் பொறுமை காக்க முடியாது, என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நான் உங்களை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ன உடனே இப்போ கொஞ்சம் வார்த்தை வருது. கால இன் சஅல்துக அன் ஷைஇன் பஅதஹா ஃபலா துஸாஹிப்னி, இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்டேன்னா நீங்கள் என்ன விட்டுருங்க, என் கூட உங்கள் கூட என்னை கூப்பிட்டு போக வேணாம். ஃபஸ்ட்டு மறந்ததுக்கு என்னை தண்டிக்காதீர்கள், பிடிக்காதீர்கள் என்று கூறினார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க? இதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்டேன்னா பலா துசாஹிபினி, உங்கள் கூட என்னை வச்சுக்காதீங்க, நான் அனுப்பிச்சி விட்டுருங்கன்ற. மறுபடியும் போகிறாங்க. மூன்றாவது தெரியும், ஒரு சுவர் இருக்கும், ஒரு ஊரினுடைய ஒரு சுவர். அந்த சுவருக்கு கீழே புதையல் இருக்கிறது, 2 வாலிபர்களுக்கான, 2 சிறுவர்களுக்கான புதையல். அந்த சிறுவர்களுக்கு அந்த 2 புதையல் மட்டும்தான் சொத்து. ஒரு செவுரு உடைஞ்சிடுச்சு. உடைந்த செவுரை மக்கள் பார்த்து விட்டால், அதை தோண்டினால் அந்த புதையல் மக்களுடைய பயன்பாட்டிற்கு சென்றுவிடும். அதனால அந்த செவுரை எழுப்பி விட்டா செவுரு இருக்கிற வரைக்கும் அந்த சொத்துக்கு கேரண்டி, யாரும் நோண்ட மாட்டாங்க. அப்போது கேட்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த செவுற்றை இழப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய வழி என்பதனால் அவர்கள் செவுற்றை இப்படி பண்ணுறாங்க, செவுறு வந்துருச்சு. உடைந்து போன செவுரை எழுப்பி விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நல்ல கோபம்.
ஏன்னா முன்னாடி நாள் அந்த ஊர் மக்கள் கிட்ட தான் சாப்பிட்றதுக்கு உணவு கேட்டிருந்தாங்க. அந்த ஊர் மக்கள் யாரும் உணவு தரலை. நமக்கு உணவு தராத அந்த ஊர் மக்களுக்கு நீங்க எதுக்கு உதவி செய்றீங்கன்னு சொல்லி மீண்டும் அவர் கேட்கிறார். மீண்டும் ஹிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இதுக்கப்புறம் சரிபட்டு வராதாப்பா, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றார். இந்த வரலாறு எல்லாம் குர்ஆன்ல வருகிறது. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பணியாளரான யூஷா பின் நூன் அவரு கரெக்டான இடத்தை சொல்றதுக்கு மறந்துட்டார். மீன் எங்க குதிச்சிச்சுன்னு சொல்றதை மறந்துட்டார். அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2-3 முறை மறக்கிறார்கள். இப்படி பல்வேறு செய்திகள் திருக்குர்ஆனிலே மறதியை குறித்து சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறந்திருக்கிறார்கள். மறதி என்பது எல்லோருக்கும் சொந்தமானது. ஃபனசிய ஆதமுன் ஃபனசியத் ஸுர்ரியத்துஹு. ஆதம் மறந்தார், அவருடைய பிச்சலங்கள் எல்லோரும் மறப்பார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்தில் இருக்கும் பொழுது அந்த மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், மறந்து சாப்பிட்டார். அதே மாதிரி நிறைய வரலாறுகள் இருக்கிறது, ஆலிமோட வரலாறு. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறந்தார்கள், அவருடைய சந்ததி எல்லோரும் மறப்பார்கள். அரபுல ஒரு பழமொழி இருக்கிறது, பழமொழி கித்தாபே இருக்குது. அந்த கித்தாபோடைய முதல் பழமொழியே என்னன்னா, அவ்வலுன் நாசி அவ்வலுன் நாசி. மக்களிலே முதலானவர், மறதியிலும் முதலானவர். மக்கள்ல முதலானவர் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். மறதியிலே அவர் தான் ஃபர்ஸ்ட். இப்போ மறதி என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்சா கமா தன்சவுன், நீங்க மறக்கிற மாதிரி நானும் மறப்பேன். ஃபஇதா நஸீது ஃபதுகுருனி, நான் ஏதாச்சும் மறந்துட்டேன்னா எனக்கு எடுத்து கொடுங்க, எனக்கு நினைவுபடுத்துங்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். ஆனால் நபிமார்களுக்கு வஹீனுடைய விஷயத்துல மறதி வராது. அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே மறதி வரலாம். ஆனால் வஹீனுடைய விஷயத்திலே, ரிசாலத்துடைய தப்லீகுடைய விஷயத்திலே மறதி வராது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறார், நமக்கு பிரபலமாக தெரிந்த சூரத்துல் ஆலாவிலே, சனுக்ரியுக ஃபலா தன்சா இல்லா மாஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த வஹியை நீங்கள் மறக்க மாட்டீர்கள் என்றெல்லாம் சொல்கிறான். எனவே நபிமார்களுக்கு வஹீனுடைய விஷயத்திலே மறதி வராது. அதை தாண்டி பல்வேறு மறதிகள் இருக்கிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறந்திருக்கிறார். என் தொழுகையில் கூட மறந்திருக்கிறார்கள். ஒரு முறை 4 ரக்காத்து தொழ வேண்டிய தொழுகையிலே 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாங்க. இதே வேற எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா பின்னாடி பெரிய பிரச்சனையாயிருக்கும். 4 ரக்காத் தொழுகை, அசர் தொழுகை 2 ரக்காத்துல முடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையா இருக்கும். சஹாபாக்கள் கண்ணியமானவர்கள், மேன்மையான மக்கள். ரசூலுல்லாஹ் கூடயே அவர்களும் தொழுகிறாங்க, 2 ரக்காத்துல சலாம் கொடுக்குறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்கிறாரு, நாயகமே, கண்ணியமான வார்த்தை, அஹுசிரத்தி ஸலாத்து அம் நஸீத யா ரசூலல்லாஹ், தொழுகை குறைக்கப்பட்டதா அல்லது நீங்க மறந்துட்டீங்களா? அல்லாஹ் 4 ரக்காத்தை 2 ரக்காத்தா குறைச்சிட்டானா, இல்லட்டி நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு மற்றவங்க கிட்டலாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது 4 ரக்காத்துக்கு பதிலாக 2 ரக்காத்தா தொலை வச்சாங்க என்று. மீண்டும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைத்தார்கள் என்பது இந்த ஹதீஸ். இப்போ சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கண்ணியமாக கேட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று, மறதி என்பது எல்லோருக்கும் இருக்கிறது என்பது ஒன்று நமக்கு தெரிய வருது. தொழுகையில் மறதி இருக்கிறது, அதனால தான் சஜிதத்து சஹவுன்னு ஒன்று இருக்குது. சஜிதத்து சஹவுன்னா என்ன அர்த்தம்? மறதிக்கான சஜிதா. நம்மளுடைய சட்டத்திலேயே ஒன்று வந்துருச்சு, மறதிக்கான சஜிதா அப்படின்ற பொழுது அப்போ தொழுகையில் மறதி ஏற்படும். மறதி தொழுகையில் ஏற்படுவதும் இயல்பு தான். எனவே அதை எப்படி சரி செய்வது? ஓத வேண்டியதை எதையாச்சும் ஓதாம விட்டுட்டாலோ அல்லது சம்பந்தமே இல்லாமல் இங்கே நின்று கொண்டு இருக்கும் பொழுது அத்தையாத்துல் இல்லாஹின் ஓதுறது, அல்ல அத்தையாத்துல உட்காந்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறது, இதெல்லாம் நடக்கக்கூடியது. எத்தனை ரக்காத தொழுதோம் என்று மறப்பது, இந்த மறதிகளுக்கு தான் சஜிதத்து சஹவு என்று நமக்கு மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா 3 காரியங்களுக்கு 3 விஷயங்களுக்கு தண்டிக்க மாட்டான். 3 விஷயம். முதலாவது விஷயம், தவறாக செய்ததை தண்டிக்க மாட்டான். தெரியாம செஞ்சது, ஒரு விஷயத்தை தெரியாமல் செய்கிறது அல்லது நல்ல எண்ணத்துடன் செய்யும் பொழுது அதனுடைய முடிவு ரிசல்ட் வேற மாதிரி வந்துருச்சு, ஆனால் நியத்து இஃப்லாஸா இருக்குது, இதுக்கு தண்டிக்க மாட்டான்.
ரெண்டாவது ஒன்று இருக்கிறது, மறந்து செய்வது. மறந்து செய்வதற்கு தண்டனை இல்லை. ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்ற ஆரம்பமாகக்கூடிய அந்த வசனத்துல துஆ வருகிறது அல்லவா, ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அக்தனா. ரட்சகா, நாங்கள் மறந்ததற்கும் நாங்கள் செய்த பாவத்திற்கும் எங்களை தண்டிக்காதுன்னு அர்த்தம். மறதியில் செய்ததற்கு எங்களை தண்டித்து விடாதே, பிடித்து விடாதே என்று கேட்கக்கூடிய அந்த துவா, அந்த துவாவுடைய விளக்கத்தில் வருகிறது, இந்த துவாவுக்கு அல்லாஹு தாலா நான் அதே மாதிரி செஞ்சிட்டேன், மறதியிலை செய்ததற்கு அல்லாஹு தாலா தண்டிக்க மாட்டான். இப்போ இந்த நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லி கொண்டிருந்த வரலாறுகளை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், மீனை மறந்த அந்த பணியாளரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டிக்கல. ஏன்பா நீ மறந்துட்ட, இது வரைக்கும் நம்ம ஒரு நாள் ஒரு நைட்டு ஒரு பகல் தூரம் வந்துட்டோமே, இப்போ மறுபடியும் அவ்வளோ தூரம் ரிட்டர்ன் போனோமே, கண்டிக்கலை. மறதிக்கு கண்டிப்பு இல்லை, மறதிக்கு தண்டனை இல்லை, தெரியாமல் செய்ததற்கு தண்டனை இல்லை. மூன்றாவது, நிர்பந்தமாக செய்தால் அதற்கு தண்டனை இல்லை. நிர்பந்தமாக செய்யப்பட்டது. தமிழ்நாட்டிலே அல்ஹம்துலில்லாஹ், இந்தியாவிலே பல்வேறு பகுதிகளிலே நாம் பார்க்கலாம், சொல்லு அந்த கடவுளுடைய பேரை சொல்லு, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு, அதை சொன்னாதான் உட விடுவேன். நிர்பந்தித்து ஒன்றை சொல்ல வைக்கும் பொழுது நிர்பந்தத்திலே சொன்னால் அதற்கு தண்டனை இல்லை. நிர்பந்தத்திலே சொன்னால் அதற்கு தண்டனை இல்லை. தேவைப்பட்டா உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சொல்லணுமா, சொல்லிக்கிறோம் போ, என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அக்பர், என்னுடைய உள்ளத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இருக்கிறது என்று நம்முடைய உள்ளத்திற்கு தெரியும். சஹாபாக்கள் அவருடைய ஈமான் வேறு மாதிரியாக இருந்தது, அவருடைய ஈமான் உயர்தரத்தில் இருந்தது. ஒரு சஹாபியை கூப்பிட்டு வசமா மாட்டிக்கிட்டார். வசமா மாட்டின உடனே அவரை பிடிச்சி தண்டனை கொடுத்து சித்திரவதைப்படுத்தி, நீ உங்களுடைய ரசூலான முஹம்மதை திட்டிடு, நான் உன்னை விட்டுடுறேன். அவர் உள்ளத்திலே ரசூலுல்லாவை உலகத்தை விட உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய சஹாபி. சொல்லியிருந்தா பேச்சுக்கு லைட்டாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பாங்க, ஆனால் சொல்லலை. நிர்பந்தத்தில் சொல்றது கணக்கு இல்லை, தண்டனை இல்லை, இருந்தாலும் சொல்லவில்லை சஹாபாக்கள். இப்படி அவனுடைய ஈமான் இருந்தது. அன்பானவர்களே, மறதியில் செய்யக்கூடியதற்கு தண்டனை இல்லை என்பது மார்க்கத்தில் நமக்கு சொல்கிறது. அதனால தான் நோன்பு நேரத்தில், குறிப்பாக முதல் நோன்பு நேரத்தில், இந்த அரஃபாவுடைய நோன்பு, ஆஷிராவுடைய நோன்பு, திடீர்னு புதுசாக நம்ம நோன்பு வைக்கக்கூடிய அந்த நேரத்தில், குறிப்பாக முதல் நோம்பில் நடக்கக்கூடியது என்னென்னா, தெரியாமல் போய் தண்ணியை குடிச்சிடுறது, வழக்கம் போல் காலையில் போய் டீயை குடிச்சிடுறது. இதற்கு தண்டனை இருக்கிறதா? இல்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் நஸிய வஹுவ ஸாயிமுன், யார் ஒருவர் நோன்பு வைத்திருந்த நிலையில் மறந்து ஃபஅகல ஃபஷரிப, அவர் தெரியாமல் சாப்பிட்றாரு அல்லது தெரியாமல் குடிச்சிடறாருன்னா ஃபல்யுத்திம்ம ஸௌமஹு, தெரியாமல் சாப்பிட்டாரு, தெரியாமல், வேண்டுமென்றே இல்லை, தெரியாமல் சாப்பிட்டார், நோம்பு முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு நோம்பை விட்டுறக்கூடாது. ஃபல்யுத்திம்ம ஸௌமஹு, அவருடைய நோன்பை அவர் பரிபூர்ணப்படுத்தட்டும். ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வஸகாஹு, அதை கொடுத்தது அல்லாஹ் தான், அவருக்கு அந்த உணவையோ தண்ணீரையோ கொடுத்தது அல்லாஹ். எனவே அவர் நோன்பை பரிபூர்ணப்படுத்தட்டும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நாம் பார்க்கலாம். சில விஷயங்களை மறக்க வேண்டும், சில விஷயங்களை மறக்கவே கூடாது என்று இருக்கிறது. அன்பானவர்களே, திருக்குர்ஆன் நமக்கு 2 செய்திகளை சொல்கிறது. மறந்த விஷயத்தை எப்படி நினைவுபடுத்துறது, இதுக்கப்புறம் செய்ய வேண்டிய விஷயத்தை எப்படி மறக்காமல் இருக்கிறது. இந்த 2 செய்திக்கும் முதல் விஷயம், இதுக்கப்புறம் நம்ம ஒன்று செய்ய போகிறோம், மறக்கக்கூடாது அப்படின்னா அந்த செயலுக்கு முன்னால் நாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். இதுவும் சூரத்துல் காஃபிலே வருகிறது. அதுக்குற ரப்பக இதா நசீத்த, நாளைக்கு நான் இப்படி செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. நாளைக்கு தருவேன், நாளைக்கு செய்வேன், நாளைக்கு வருவேன், அந்த தேதியில் நான் தருகிறேன். கொடுக்கக்கூடிய வாக்குக்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நாளைக்கு நான் வருகிறேன், அந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் சொன்னால் அந்த காரியம் நடக்கும். உண்மையான இன்ஷா அல்லாஹ்வுக்கான பதில் திருக்குர்ஆன் சொல்லுகிறது. நாளைக்கு அப்படி செய்கிறேன்னு சொல்லாதீங்க என்று கூறுகிறது. இப்போ இதற்கப்புறம் நடக்கக்கூடிய, வருங்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை மறக்காமல் இருப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். நடந்து முடிந்த விஷயத்தை மறந்தது,
நல்லா தெரியும், அவர் கூட நிறைய வாட்டி பழகி இருக்கிற, திடீர்னு கண்ணு முன்னாடி வருவார், அவர் பேரை மறந்துடுவோம். சில நிகழ்ச்சிகளை நாம் சொல்லி கொண்டு இருப்போம், நல்லா தெரியும் அந்த நிகழ்ச்சி, ஆனால் பேரை மறந்துடுவோம். அந்த சஹாபியோடைய பேர், நபியோடைய பேர், வரலாறை மறந்துடுவோம். இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்வது? நமக்கு திருக்குறானுடைய விரிவிலாளர்களெல்லாம் சொல்லித்தரக்கூடிய செய்தி ஸலவாத்தை ஓதுவது. அதனால்தான் அரபுலக மக்களிடத்துல இப்படி ஒரு பழக்கம் இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதாச்சும் மறந்துட்டாங்கன்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மது என்று கூறுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஸலவாத்திற்கான ஒரு மிகப்பெரிய பலம் என்னவென்றால், மறந்த விஷயங்களை அது நினைவுபடுத்தும். உஸ்தாதுமார்கள் எல்லாம் சொல்வார்கள், ஆசிரியர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹிஃபுல் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, அதிகமாக ஸலவாத்தை ஓதுங்கள். ஸலவாத் நினைவாற்றலை தரும். ஸலவாத் மறதியில் இருந்து ஒரு மனிதனை பாதுகாக்கும். எனவே நடந்ததை மறக்காமல் இருப்பதற்கு ஸலவாத்தை ஓத வேண்டும். நடக்க இருப்பதை மறக்காமல் இருப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. முதல்ல நம்ம மறக்காமல் இருக்க வேண்டியது அல்லாஹ்வை. நல்லதிலும் சரி அல்லதிலும் சரி, நன்மைகள் நடக்கிறது, லாபம் கிடைக்கிறது, சந்தோஷமான செய்திகள் கிடைக்கிறது, இப்படி எல்லா தருணங்களிலும் சந்தோஷமான நிகழ்ச்சியின் நேரத்திலே கொடுத்தது ரப்புல் ஆலமீன் என்ற நினைவு அல்லாஹ்வை அந்த நேரத்திலே மறக்கக்கூடாது. கஷ்டங்கள், சோகங்கள், சூழ்ச்சிகள் எல்லாம் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, அந்த நேரத்திலையும் அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. இதை கொடுத்தது அல்லாஹ் தான். நல்லதை எப்படி கொடுத்தது அல்லாஹோ, கெட்டதை கொடுத்ததும் அல்லாஹ் தான். எனவே நல்ல நேரத்திலும் சரி கெட்ட நேரத்திலும் சரி அல்லாஹ்வை மறக்கக்கூடாது. மரணத்தை மறக்கக்கூடாது, மறுமையை மறக்கக்கூடாது. இன்றைக்கு மனிதன் மறந்த விஷயங்களிலே முக்கியமான விஷயம் மரணத்தை மறக்கிறான். எல்லோருக்கும் தெரியும் மறப்போம், மரணிப்போம் என்று. ஆனால் அந்த மரணம் நமக்கும் அந்த மரணத்துக்கும் இப்போ சம்பந்தமே இல்லாத மாதிரி, 60 வயசு வரை நம்ம கேரண்டியாக இருப்போம்னு யாரோ நமக்கு அஷூரன்ஸ் கொடுத்த மாதிரி அந்த மரணத்தை நாம் மறக்கிறோம். ஒரு ஜனாதாவை பார்க்கும் பொழுது அதனுடைய பாதிப்பு கொஞ்ச நேரம் கூட நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஜியாரத்தை தடுத்திருந்தார்கள். ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் சொல்கிறார்கள், ஜியாரத்தை நீங்கள் செய்யுங்கள், கபர் ஜியாரத்தை நீங்கள் செய்யுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும். நல்லவர்களாக இருந்தவர்களே அல்லாஹு தாலா இப்படி கபரிலே போட்டு விட்டான் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் என்று அந்த நினைவு, மரணத்துடைய நினைவு வர வேண்டும் என்பதற்காக ஜியாரத்தை செய்ய சொன்னார். அப்போ மரணத்தினுடைய நினைவு, மௌத்தாக்களை பார்க்கும் பொழுது நமக்குடைய மரணம் என்று ஒன்று இருக்கிறது, மறுமை என்று ஒன்று இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு மனிதன் எப்பொழுதும் மறக்கக்கூடாது என்று நமக்கு சொல்கிறது. காலையிலிருந்து இரவு வரை நம்ம இருக்கிறோம், தொழுகையை மறக்கிறோம். வியாபாரத்தில் இருக்கிறோம், ஹலால் ஹராமை மறக்கிறோம். எல்லாம் நம்மிடத்தில் நேரம் இருக்கிறது, நண்பர்களை சந்திக்கிறோம், நம்மிடத்திலே பேசுகிறோம். பெற்றோர்களை மறக்கிறோம். மற்றவர்களிடத்திலே பேசுவதற்கு நமக்கு மணிக்கணக்கு நேரம் இருக்கிறது. பெற்றோர்களிடத்திலே, இப்ப வெளியே இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, பெற்றோர்களிடத்தில் பேசுவதற்கு ஒரு 5 நிமிடம் நம்மிடத்தில் இல்லை. கேட்டால் மறந்துட்டேன்றது. அல்லாஹ்வை ரசூலை பாவத்தின் நேரத்திலே மறக்கக்கூடாது. ஒரு பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தினுடைய நேரத்திலே இதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள், அல்லாஹு தஆலா தடுத்திருக்கிறான் என்று பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் ரசூலை மறக்கக்கூடாது. நல்லது கெட்டதின் போது அல்லாஹ்வை மறக்கக்கூடாது. குறிப்பாக மனிதர்களிடத்திலே நன்றியை மறக்கக்கூடாது. நன்றியை மறக்கக்கூடாது. தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அல்லவா, நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நல்லது. இது ரெண்டுமே வேணும். ஒன்று மறக்கக்கூடாது, ஒன்று இன்னொன்று மறந்துடணும். உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து சொல்கிறேன், நன்றியை மறக்கக்கூடாது. நமக்கு ஒரு உபகாரம் செய்திருக்கிறார், நன்றியை செய்திருக்கிறார், உதவியை செய்திருக்கிறார், காலத்துக்கும் அதை மறக்கக்கூடாது. அதே நேரத்தில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அவமானங்கள், துரோகங்கள் எல்லாம் இருக்கதான் செய்யும், அதை மறந்துடும். நன்றல்லதை அன்றே மறப்பது நன்று, அதையும் மறக்கணும். இப்படி மறதியை குறித்து பல்வேறு செய்திகள் அல்லாஹும் ரசூலும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா நேரத்திலும் அவனை நாம் நினைவு வைத்திருக்கக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளத்தை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.